ஹாய் காய்ஸ். ஹாய் கைஸ். இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்? என்னடா வெக்கமா? அவன் அவ்வளோவா புஜிட்டிக்கெல்லாம் பேச மாட்டான். ஏன்னா இவனுக்கு ஆப்பு சேலஞ்ச் மாதிரி. எப்படி ஒத்துக்கிட்டானே தெரிலங்க. என்னையா பேசிகிட்டே இருக்கிறீங்க, தெளிவாக என்னன்னு சொல்ல மாட்டீங்கன்னு யோசிக்கிறீங்களா? நரேனுக்கு மேக்கப் போட போகிறோம் இன்னைக்கு. அது லேடி மேக்கப் போட போகிறோம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது, மூஞ்சி வேணா ஏதோ பண்ணிக்கோ அப்படின்னா அதை வச்சே நம்ம போதும் சிறப்பாக பண்ணிடலாம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த பிள்ளைய எனக்கு ஒரு பிள்ளையா பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதை இன்னைக்கு ஆசையை தீர்த்துக்க போகிறேன். என்ன ஓகே, ரெடியா இருக்கியா புஜிட்டிக்காரு? ரெடி ரெடி. இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய மேக்கப் ப்ராடக்ட்லாம் நரேனுக்காக எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, இத்தனை இருக்குது இதெல்லாம் நான் மேக்கப் போடுவேன்ட்டு. என்னைக்கோ ஒரு நாள் 2 நாள் ஃபங்க்ஷன்னா போடுவேங்க, அவ்வளோதான். அம்மா கம்மியாக தான் இருக்குது, அவ்வளோதான் இல்லை. நிறைய பேருக்கு இந்த கரெக்டாக ப்ரைமர் போடணும், மாய்ஸ்சரைசர் போடணும், அதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு பெருசாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் தெரியாது. ஒன்றா போக வேண்டியதான் என்ன தெரிஞ்சதை வச்சு. ஓகே, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. அதுக்கு முன்னாடி முடி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, கிளிப்பு குத்திடலாம். சரியாடி? குத்து குத்து. குடுமி போடுறதுக்காகவே முடி வளர்த்த மாதிரி இருக்கு. என்ன இருக்கும் உனக்கு? ஐயோ அழகு பாப்பா. ஃபஸ்ட்டு ப்ரைமர். இந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கெலாம் ப்ரைமர் போடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ப்ரைமர் போட்டுடலாம். அப்போ தான் போட போகிற சிமெண்ட் எல்லாம் நல்லா ஒட்டும். சிமெண்ட் ஓகேவா? சிமெண்ட் போட போறியா? சிமெண்ட் என்ன உண்மையாவே பெயிண்ட் ஸ்மெல்ல வருதுடி. பெயிண்ட் தான் இட்டு வந்த அப்படியா? பெயிண்ட் இல்லை, அந்த தின்னர் ஸ்மெல்லு. உண்மையாவே அந்த தின்னர் ஸ்மெல்லு தான் வருது. அந்த ஸ்மெல் தான் வரும். இது ஆக்சுவலாக என்னென்னா இன்சைட் மேக்கப் எசென்சியல்ஸ் ப்ரைமர். ஓகேவா? இன்சைட்னு ஒரு பிராண்டு. ஆக்சுவலாக இது நான் வாங்கி வச்சுருக்கிறதுலாம் ரொம்பவே ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். ரொம்ப சேஃபாக பிம்பிள் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பார்த்து வாங்கினது. போட்டதுக்கப்புறம் தெரியும் எனக்கு எத்தனை பிம்பிள் வருதுன்னு. பரவாயில்ல, ரொம்ப அழகாக இருக்கக்கூடாது, அதனால வேணும்னே அசிங்கமாக இருக்கு. ஓகேவா? ப்ரைமர் நல்லா மூஞ்சியில் பிடிக்கணும், அப்போ தான் அடுத்து போடுற பெயிண்ட் எல்லாம் நல்லா ஒட்டும். அதனால வேணும்னே அடிக்கிறா. ஒரு 2 மினிட்ஸ். ஓகேவா? 2 மினிட்ஸ். நீ தேய்ச்சதுலேயே பூரா காஞ்சி போச்சு. அப்படிதான் தேய்க்கணும். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா கன்சீலர் எதுக்கு போடுவாங்க அப்படின்னு சொன்னால், எங்கெங்கே டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் போட்டோன்னா அந்த டார்க்காக இருக்கிறதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இது இங்கே கண்ணுக்கு கீழே டார்க் சர்க்கிள் கொஞ்சம் இருக்குது, இங்கே போட்டுக்கலாம். திரும்ப அப்புறம் இங்கே ஒரு டார்க் ஸ்பாட் 1-2 இருக்குது. அதுக்கு அழுகுற மாதிரி இருக்கேன்டி. எதுக்கு அழுகுற? அங்கே பாரு எப்படி வச்சுட்டு இரு போதும். இது ஆக்சுவலாக அந்த ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுவாங்க. சரியா? நான் ஸ்பாஞ்செல்லாம் நம்மக்கிட்ட இல்லாதனால சும்மா கையில் பண்ணுறேன். ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன், கையில் பிளெண்ட் பண்ணுறது அதை விட நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கேன். ஓகேவா? இந்த இடத்துல இது போட்டு விட்டோன்னு அந்த டார்க் ஸ்பாட்லாம் தெரியாது. கொஞ்சம் இங்கேயும் போட்டுக்கலாம். மேக்கப் தெரிஞ்சவங்க யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் தெரியும் இந்த பொண்ணு மேக்கப் போடுற பொண்ணு கிடையாதுன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி லட்சணமாக தான் நான் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வெள்ளை இருக்கு, ஒரு பக்கம் கம்மியாக வெள்ளை இருக்கு. பூரா கண்ணுக்குள்ளெல்லாம் போட்டு விட்டுருக்கு. கண்ணுக்குள்ளே போகாமல் நீ தான் பார்த்துக்கணும். கையை காட்டு. இது எதுக்கு கையில் போடுற? கையில் இருந்து தான் தொட்டு போட போகிறோம். எதுக்குடி ஏன் கையில் போடுற இருக்கு? ஐயோ, இங்கெல்லாம் போட மாட்டேன், தாடி டிஸ்டர்பாக இருக்குடா. அதையும் எடுத்து உன்னைய ரெமோ ஆக்கி இருக்கலாம். வேணாம், நீ தாடி வேணும். உடனே தாடியை சொல்லுவா. தாடியை இதுவும் ஒரு மாதிரி கருமமான நாத்தம் தான் அடிக்குது. அதெல்லாம் நீ பேசக்கூடாது. மேக்கப் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஐயோ இப்படி போட்டு அப்படி வச்சிருக்கிற எதுக்கு நீ இப்படி வீடு என் கலருக்கு வந்துடுவேன். ஓ கலருக்கு. ஐயோ, ஒழுங்கா பேசக்கூட முடியலையே. திரும்பினால இந்த பக்கம் திரும்பினாதான் அழகா போட முடியும். வாவ், வாட் a beautiful girl. ஆக்சுவலாக கொஞ்சம் பேய் மாதிரி இருக்கும். அது ஐ மேக்கப்லாம் போட்டால் நார்மல் ஆயிரும். சரியா? ஐ மேக்கப் தான். கண்ணுக்கு வேற போட போறியா? சரிதான். என்னன்னா மிட் நைட் ரெனேவோட காஜல். ஏதோ ஒரு ஹிந்தி ஹீரோயின் வேறு வருவாங்களே, கெட்டினா கைஃபா
அதெல்லாம் எதுக்கு? அது தேவையில்லாத டாபிக்கு இது. ஆனால் உண்மையாகவே ரொம்ப ரெனேவோட மிட்நைட் காஜல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே அழியவே அழிவாது. போட்டோன்னு வைங்களேன், அந்த டிஷ்யூவெல்லாம் வச்சு பண்ணுனா பயப்படாத. அப்படி அழியாதுன்னா இந்த தண்ணி பட்டா அந்த மாதிரிலாம் டக்குன்னு போயிடாது. நம்ம அதுக்குன்ட்டு வந்து மேக்கப் ரிமூவர் இருக்குல்ல, அதெல்லாம் தொட்டு போடுற வரைக்கும் அது ஸ்மர்ஜ் ஆகாதுங்க இப்படி, சரியா? அப்படியே இருக்கும். சில பேருக்கு பேய் மாதிரி இப்படி ஆயிரும்ல, கீழெல்லாம் போய் அப்படியே பேய் மாதிரி தான் இருக்கேன். இரு மேக்கப் அப்படி போக போக ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்படி அப்பனோன்னா தான் ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குள்ளே அங்கே மேக்கப்லாம் கலைஞ்சு நார்மலாக இருப்போம். ஓகேவா? அப்புறம் வீட்டில் கண்ணை தர திரும்ப வசதியா கூசுதுடி. கண்ணு பாரு, கீழே பாரு. கூசெல்லாம் கூசாது. இன்னும் போடவே இல்லை, விழுகவே இல்லை. தண்ணியா வருது பாரு. தண்ணி வந்தாலும் அழியாது, விடு. அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான். ஒரே இரு பாரு, எங்கடா விழுது? தண்ணியா வருது கண்ணுல இருந்து. தண்ணி வந்து மேக்கப் அழிஞ்சுன்னா சாவடிச்சிருவேன் உள்ள தள்ளு. ஐயோ அழக்கூடாது நிறையன்னு. மேக்கப் கலைஞ்சுன்னா அரைஞ்சிருவேன். துணி வேடு. ஐயோ இருங்க, ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். கண்ணுக்குள்ள விட்டு ஆட்டினேன்னா தண்ணி வராம என்ன பண்ணும்? ஒழுகுது ஒழுகுது. நீ அழுக வைக்கிறா ஒருத்தி. ஏன்டி இப்படி பண்ற? தெரியாம இந்த சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்டோமோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமா. இது என்ன மஸ்காரா கடைசியா போலாம். இப்போ வந்து எல்லாருமே டாஸ்லரோட ஐலைனர். கண்ணை மூடு, கண்ணை மூடு. ஆட்டக்கூடாது. ஆட்டினேன்னு வையே சந்திரமுகி மாதிரி போயிடும். கேரளா பொண்ணுங்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுவியே, அவங்கள மாதிரி போட வேணாமா? நான் போட்டு மூடு தரந்தேன்னா மேலே ஒட்டிக்கும். மூடியே இருக்கணும். மற்ற பிள்ளைங்களை பார்க்கக்கூடாது. உனக்கு கண்மை போட்ட பொண்ணுங்களை பிடிக்கும்னா நீயே கண்மை போட்டு உன்னையவே பார்த்துக்கன்றதுக்காக தான் இந்த தெரிய. இது எவ்வளோ நேரம் கண்ண முடிய இருக்கிறது? ஒரு 2 நிமிஷம். அரிக்குது கண்ணெல்லாம். அது ஒன்றும் இல்லடா, இது எக்ஸ்பைரி ஆனது, அதனால தான். மூஞ்சியில போட்டு விட்டு பின்ன நான் என்னைக்கு வாங்கினது இதெல்லாம் யூஸ் பண்றதே இல்லை, அதுதான் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஏதாவது வரட்டும் மூஞ்சியில. எரியுதுடி. அழகே பொறாமப்படும் பேரழகிலாம் இல்ல, நார்மலா தான் இருக்கிறா. பாருங்க காஞ்சு முடிய போகுது. பதறாத பதறாத. நான் காஞ்சிச்சா? லைட்டா தர. ஐயோ காயில காயில மூடு மூடு. பெண்களோட கஷ்டம்லாம் தெரியுதா உனக்கு? இது போடலன்னா என்ன கஷ்டம்? அப்படி என்ன கஷ்டப்பட்டு போட்டாவணுமா? போதுமா? திறந்துடவா? என்னடி ரொம்ப ஒட்டிரும் மேல, ரொம்ப திறக்காத. பொண்ணுங்க மாதிரியே வந்து கான்சியஸா வேற இருக்கு, எங்கேயும் ஒட்டிடக்கூடாதுன்னு. நீ தான் ஒட்டிடுங்கிற பயமா இருக்கா? நீ லைட்டா தர. அதுக்குள்ள இதையும் போட்டுருவோம். கொஞ்சம் தர தர. இது வந்து மஸ்காரா போட்டு மைக்கிறியே அந்த இது நல்லா தர. தனியா வருது. அந்த அந்த லெவலுக்கு திறந்துக்கிட்டேன்னா அப்படி போடுவோம். அடடடடடா, எனக்கே பொறாம வருது. ஒரு பொண்ணு மேலேயே பொறாமப்பட்டதுல முத வாட்டி இந்த பிள்ளை மேல பொறாம வருது. தொடச்சுக்கலாம் இரு அழுகிறத. இப்படி அழுக வச்சுதான் மேக்கப் பண்ணுமா? அவ்வளோதான், போயிடுச்சு. கண்ணு ஒட்டிக்க போகுது. ஐயா அடிதான் ஒட்டி விட்டுறாதடி. இது அது ஐலைனர் நல்லா ஒட்டணும்னு கொஞ்சம் அனபாண்டு போட்டு போட்டோம் நல்லா இருக்கும். திறந்தே இல்லை அப்படியே. அந்த லெவல்லே வச்சிரு. மூடவும் கூடாது, மேலேயும் பார்த்துடக்கூடாது. அப்படியே இருக்கணும். பக்கத்தில் போய் காட்டிட்டு அப்படியே தரக்கூடாது. போச்சு. இது காயறதுக்குள்ள லிப்ஸ்டிக் போட்டுறேன். என்ன ஒன்னொன்னா போடுறீ? காயட்டும்டி. ஏன்டி இப்படி பண்ற? இந்த மாதிரி மேலே போட்டது காயல. அது வெயில்லாம் படணும்டா. வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி காயும்? வெயில்ல போய் ஒரு 1/2 மணி நேரம் நிக்கணும். 1/2 மணி நேரம் என்னென்ன சொல்றான் பாருங்க. போட்டா எப்படியாவா சுத்திட்டு இருப்பீங்க? ஆமா, இப்படிதான் சுத்துவோம். என்ன இன்னைக்கு நீயும் தான் போட்டிருக்கிற, உடனே சொல்லாத. இது மறந்துட்டே பாரு, காம்பாக்ட் பவுடர். பார்த்தீங்கன்னா லாரியல் பாரிஸோட காம்பாக்ட் பவுடர் போட்டுக்கலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
பரவாயில்ல, ரொம்ப லேட்டெல்லாம் இல்லை. இந்த அளவுக்கு கேப் விட்டு போட்டோன்னா தான் அது கொஞ்சம் நல்லா ஒட்டுன்னு சொல்லுவாங்க. நீ ஏன் அடிச்சு விட்டுக்க வேண்டியதான். எனக்கு வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை தான். ஆனால் மேக்கப் போட தெரியாது. தெரியுது, நீ மூடு. இதெல்லாம் கேட்டாங்களாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை, ஆனால் மேக்கப் போட தெரியாது. அதான் உன்னைய வச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஏன் நீ மீசையிலெல்லாம் போட்டுட்ருக்க? மீசையை வெள்ளையா மறைச்சிட்டோன்னா பெண்ணா முழுசா மாறிடுவேல, அதுக்காக தான். கண்ணை தர பார்க்கலாம். திறக்கிறதுனா அப்படியே திறப்ப பாரு, கீழே லைட்டாக ஒட்டிக்கிச்சு. என்னோட மேக்கப் நல்லா இல்லைன்னா அதுக்கு நீ கோஆப்ரேட் பண்ணாது தான் காரணம். என்னையே சொல்லக்கூடாது. கண்ணை தர. அப்படி திறக்காத. ஏன் திறன்ற அப்புறம் அப்படி திறக்காதங்கிற. கொஞ்சம் ஐ மேக்கப் மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வா. காமெடி பண்ணிட்டு இருக்கிற நீ. இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம். இது என்னென்னா ஃபேஸஸ் கனடாவோட கம்ஃபி மேட் வாவ் லிப்ஸ்டிக்கு. இந்த ஷேட் ஆக்சுவலாக நான் ஃபோனில் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. நேரில் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்கல, அதனால நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. காட்டு அப்படியே உமா கொடுத்துரு. ஐயோ, இது கருமா ஸ்மெல் அடிக்குது. உனக்கு எல்லாமே நல்ல ஸ்மெல் அடிக்குமா? கட்டா அப்படி வை. ஐயா நக்கிராத, மூடாத. காய்கறி எது என்னது சொல்லு. காய்கறி எது வச்சுக்கிறேன். லைட்டா வாய்க்குள்ள போட்டுட்டேன், தின்றாத. தின்னா செத்து போயிருவேன். ரைட்லா இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. அப்படி பண்ணு, நல்லா பண்ணு, பயப்படாத. ஏன் டிடி வெள்ளை வெள்ளைன்னு பிடிச்சிட்டு இருக்கிற? இரு, அப்படிதான் இருக்கும் மேக்கப்னா. நோ மேக்கப், மேக்கப் லுக் வேற வேணுமா உனக்கு? என்னமோ ஓவர் திங்க் பண்றத பார்த்தா தெரியாம இந்த சேலஞ்சுக்கு சரின்ட்டுன்ற மாதிரி. ஆமா ஆமா. ஏன் உனக்கே பார்க்க பிடிக்கலையா? அழகா இருக்கடா. இது ஹேர் ஸ்டைல் தான் எல்லாத்துக்குமே வந்து மெயின் வந்து ஹேர் ஸ்டைல் தான். ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டோம்னா பக்காவா இருக்கும். நல்லா இருக்காது, நல்லாவே இல்லை. இது என்னத்த மேக்கப் போடுறீங்களோ? பொட்டு வச்சானா அழகுக்கே அழகு கூட்டின மாதிரி. இந்த கில்லி படத்துல சொல்லுவாங்களே, ஏதோ ஒன்று குறையுதே. இப்பதான் லட்சணமா இருக்கு. தெரியல பொட்டு. வேணாம். இதே அழகா தெரியணுமா இல்லையா? இதை வச்சு அதுக்கு மேல அப்படி வைக்கலாம். இப்படிதான் மேக்கப் போடுவியா? ஏன் இதுக்குன்னு வந்து மேக்கப் ஆர்டிஸ்டே கூட்டிட்டு வர முடியும்? அழகா இல்லையா? அழகா பேய் மாதிரி இருக்கு, வெள்ளை வெள்ளைன்னு. இப்படியா இருக்கும்? இப்படிதான் நிறைய இருக்கும். உடனே யார் வந்து பேய் மாதிரி இல்லாம இருந்திருக்கா மேக்கப்ல? அதான் எதுக்கு போடணுங்கிறேன். கல்யாணம்லாம் பண்ணி கல்யாணத்துக்குலாம் வந்து பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னா வேற யாரையோ கூட்டிட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுமா இல்லையா? உனக்கு வந்து நடு உச்சி போடலாமா இல்லை ரெட்டக்குடிமி போடலாமா? ரெட்டக்குடிமி அழகா இருக்கும். ஓகேவா? விளையாடிட்டு இருக்கேன் நீ வச்சு. ஐயா இப்படி நிக்க மாட்டேங்குதே. நிக்காது. அது எப்படி நிக்கும்? நிக்கணும். இத்தனோண்டு முடி. இங்க பாரு. இத்தனோண்டு முடி எப்படி நிக்கும்? நிக்கணும். நிக்காது. நிக்கனாலும் நிக்க வச்சிருவேன் நானு. நீ சைடா திரும்பி உட்காரு. இப்படி திரும்பு, இப்படி திரும்பு, இப்படி திரும்பு. நல்லா வடி இருக்கு மேக்கப். ஏன்டி நான் பண்ணிட்டு இருக்கேன்? சரி போடு போடு போடு. போட்டா கியூட்டா இருக்கும் நிறைய. என் மேக்கப்பை குறை சொன்னேன்னு இப்போ பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? என்னைய பிரைடலுக்கு இது புக் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் இது பண்ணிக்காதீங்க. இது வந்து தாடி மீசெல்லாம் இருக்கிறனால தான் அப்படி தெரியுது. மற்றபடி இதெல்லாம் இல்லாமல் இமேஜின் பண்ணி பாருங்களேன், சீரியஸாக க்யூட்டாக இருக்கும். குழந்தையாட்ட மேக்கப் பண்ணி வச்சிருக்கிறேன், பவுடர் போட்டு அப்பன மாதிரி. இதுக்கு தான் நான் அத்தனை வாட்டி கேட்டேன், எங்கே கூட்டின்னு போறீங்க, எங்கே கூட்டின்னு போறீங்க. எல்லாருமே 10,000 15,000 சொல்லுவாங்க. நான் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் இந்த அளவுக்கு வந்து மேக்கப் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் 500லேருந்து பண்ணுறேன். ஸ்டார்டிங் 500. எனக்கு யாரும் சொல்லு. எங்க இப்படி முடிய போட்டு இழுத்துக்கிட்டு இருக்க? இரு நரேனு, இரு. ஐயோ என் குழந்தை இப்படிதான் இருக்குமா? இன்னும் இளவுல இது அப்படி
அப்படின்னு கமெண்ட் பண்ண போறாங்க. அது அப்படிதான் பண்ணுவேன். பசங்களுக்கு இப்ப பொறாமையா இருக்கும். போடி நிறைய மாதிரி நம்ம மேக்கப் போட நமக்கு யாரும் இல்லையே அப்படின்னு. எத்தனை பேருக்கு பொறாமையா இருக்கோ கமெண்ட் பண்ணுங்க. பொண்ணுங்க வேணா பொறாம இப்படி உட்காரதுக்கு ஒருத்தனை இல்லையா? பசங்க தான் பாவம். அது சீரியஸ். இந்த சைடு கொஞ்சம் எடுத்து விடணும், அப்பதான் கியூட்டா இருக்கும். அடங்க மாட்டேங்குது ஒன்னே மாதிரியும் முடியும். இத்தனை நாள் எப்படி இருந்துச்சு? மமிதா பைஜு பிடிக்கும்ல, அந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு பண்ணிருக்கேன். என்ன மழையில பாதிக்கப்பட்ட குழந்தை மாதிரியே இருக்குதா? இருடா, இது எல்லாமே நம்ம போய் அம்மா அப்பாக்கு பக்கத்துல சொந்தக்காரங்களுக்குலாம் காட்டிட்டு வருவோமா. காட்டுவேன். எல்லாருமே உங்களுக்கு ஒரு குழந்தை வேணும்ன்றாங்க. இப்போதைக்கு எங்களுக்கு குழந்தை ஐடியாலாம் இல்லை, அதனாலதான் இப்படி ஒன்று மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எச்சியெல்லாம் வைக்கல. அப்படிதான் வைப்பாங்க, உனக்கு தெரியாது. ஈரத்துக்கு எச்சி வச்சுக்கணும். முடிஞ்சு ஒரு வெளியா மேக்கப். இரு, செட்டிங் ஸ்ப்ரே மறந்துட்டோம். இந்த மேக்கப் வந்து நல்லா அப்படியே லாங் லாஸ்டிங்காக இருக்கணும் அப்படின்னா வந்து செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரே தான், ஓகேவா? இப்படி தூரமாக வச்சுக்கணும், ஓகே? மேக்கப் ஃபிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தூரமாக வச்சு கண்ண மூடு. ஐயோ சாரி, வேற பக்கம் ஊற்றிட்டேன். கரெக்டாக இதை வந்து மூஞ்சிக்கு நேராக வச்சு ட்ரௌசரில் ஊற்றிட்டேன். வாயை மூடு, வாய்க்குள்ள போச்சுன்னா செத்துருவேன். ஐயோ, இவ்வளோ க்ளோஸ்அப்ல அடிக்கக்கூடாது. கண்ணு எரியுது. கண்ணு எதுக்கு தரங்க? நான் எங்க தரேன்? ஈர பொட்டு மறைக்குது. தம் தன தம் தன தம் தன தம் தன. நேரா பாரு, நேரா சைடில் நேரில். இது ஐ மேக்கப்லாம் பாருங்க. கண்ணை சிமிட்டு பெண்கள் மாதிரி அழகா காட்டு. ஐயோ அழகா இருக்கடா. இங்க பாரு, வா பேபி போட்டோ ஷூட் எடுத்துடலாம். ஓடியா ஓடியா ஓடியா. சரி, இதெல்லாம் அழிச்சு விடு. அதெல்லாம் அழிக்க தெரியாது எனக்கு. அப்போ நான் கழுவிடுவேன். கழுவுனாலும் போகாதே. போயிடுச்சுன்னா 24 மணி நேரம் கழிச்சு தான் போகும். போயிடுச்சுன்னா செங்கலை வச்சு தேய். இது மேக்கப் பண்ணே எனக்கு தெரியல, அவ்வளோதான். அமுக டுமுக அமால் டுமால்.